श्रीमते रामानुजाय नमः। एष ईश इति निर्णयं त्रयी भागधेयरहितेषु नोदिशेत् हस्तिदामनि न निर्णयेतकः தேவராஜமயமீஸ்வரஸ்த்விதி. ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ பேரருளாளப் பெருமானுடைய பெருமைகளை அற்புதமாக ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் ஸ்தோத்திர நூலிலே அருளிச் செய்கிறார். அதிலே ஒரு ஸ்லோகம். வேதாந்தங்களிலே திருமால் ஸ்ரீயப்பதி அவ்வெம்பெருமானுடைய பெருமை நன்கு பேசப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமானே அகில ஜகத்தையும் படைக்கிறான், முழுமுதற் கடவுள், ஜெகத்காரணம், பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நன்கு விளக்குகிறது. ஆனாலும் அந்த அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ளுவதற்கு எம்பெருமானுடைய அருள் வேண்டும். சிறந்த ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம், அவர்களுடைய அந்த கருணையாலேதான் இந்த அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஆக வேதாந்தங்களினுடைய அந்த அர்த்தம், சீரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பாக்யசாலிகளுக்கு மட்டுமே அந்த அர்த்தமானது எளிமையாக கிட்டும், எளிமையாக புரிந்து கொண்டு அனுஷ்டானத்திலே கொள்ள முடியும். இந்த சிரமம் வேதாந்தங்களிலே அமைந்திருக்கிறது. ஏஷ ஈஷ இதி நிர்ணயம் த்ரயி. த்ரயி என்பதுதான் வேதங்கள். அந்த வேதங்களிலே இதோ இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருப்பவர் தேவபிரான், தேவாதிராஜன் என்று அந்த நிர்ணயம் செய்வது பாகதேய ரஹிதேஷு நோதிஷேத். பாகதேயம்னா சிறந்த புண்ணியம், பாக்யம். அது எம்பெருமானுடைய அருள். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்சேத் மதுசூதனஹா என்று மதுசூதன பெருமானுடைய கட்டாட்சம் வேண்டும், ஆச்சாரியருடைய கட்டாட்சம் வேண்டும். இது இருந்தால்தான் அந்த பாக்யத்தினாலே இந்த எம்பெருமானே, தேவபிரானே அகில ஜகத்துக்கும் சுவாமி என்பதை நிர்ணயித்து புரிந்து கொள்ள முடியுமாம். அப்போ வேதாந்தங்களுடைய அந்த சீரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவதற்கு எம்பெருமானுடைய அருள், ஆச்சாரியருடைய கட்டாட்சம் இதெல்லாம் இருந்து நன்கு முயன்று சத்வகுணத்தோடு இருந்தால்தான் அந்த அர்த்தம் நன்கு புரியும். கருவிலே திருவிழாதீர் என்று அந்த எம்பெருமானுடைய அருள், ஆச்சாரியருடைய அருளும் இல்லாதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் பலரும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு இப்போ இழந்தே போக வேண்டுமா என்றால் வேண்டாமாம். ஹஸ்திதாமணி ந நிர்ணயேத கஹா. இதோ இந்த வாழமலை, ஹஸ்திகிரி, காஞ்சி பெருமாள் கோவில் திவ்யதேசத்தில் இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இந்த ஹஸ்திகிரி வேழமலைக்கு மேலே இந்த எம்பெருமானே பரதெய்வம், இவனே பரமாத்மா என்ற அந்த நிர்ணயத்தை செய்யாதவன் யார்? யாரால் தான் இந்த நிர்ணயம் செய்ய முடியாமல் போகும்? கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான் தன்னை என்று எம்பெருமான் நிற்கிற அந்த நிலையை சேவித்தாலே கைகளிலே பிடித்திருக்கிற அற்புதமான திருவாழி, திருச்சங்கு, திவ்யாயுதங்கள், மேலே 2 தாமரை திருவடிகளை ஒன்றாகச் சேர்த்து தாமரையென்ன பொன்னாரடியோடு எம்பெருமான் தைதீப்பியமான அந்த அழகோடு தம்முடைய பெருமையெல்லாம் தோற்றும் விதத்திலே சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தேவராஜனான எம்பெருமானை சேவித்த விட்டு இவனே ஈஸ்வரன் என்று யார்தான் நிர்ணயிக்க மாட்டார்கள்? தேவபிரானே ஈஸ்வரன், இவரே பரமாத்மா என்று அனைவரும் நன்கு தெரிந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே பணிவார்கள் என்று தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பது பெருமாள் கோவில் திவ்யதேசம். இங்கே ஹஸ்திகிரியிலே ஸ்ரீ தேவப்பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவ்வெம்பெருமானுடைய வையம் கண்ட வைகாசி திருநாள் பிரம்மோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சமயம். இன்றைய தினம் பிரம்மோத்சவத்தினுடைய 8ஆம் நாள். இன்று காலை எம்பெருமானுக்கு வாகன புறப்பாடு ஏதும் இல்லை. எம்பெருமான் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார். திரு கண்ணாடி அறையிலேயே எழுந்தருளி இருக்கிறார். எதனாலே என்றால் நேற்றைய தினம் பெரிய திருத்தேர் மகோத்சவம் நடைபெற்றதே. அந்த ஸ்ரீ ரதோத்சவத்திற்காக எம்பெருமான் அதிவேகமாக தம்முடைய திரு கண்ணாடி அறையிலிருந்து விடியற் காலையிலேயே புறப்பட்டு எழுந்தருளினான். அவ்வளவு தூரம் வேகமாக எழுந்தருளியவன் திருத்தேரிலே ரொம்ப நீண்ட நெடிய நேரம் அந்த வீதிகளிலெல்லாம் புறப்பாடு கண்டருளினான். சாயங்காலம் பொழுது வரைக்கும் திருத்தேரிலே இருந்து பிறகு கீழே இறங்கி பத்தி உலாத்தல் கண்டருளி, மேலே திருமஞ்சனம் கண்டருளி, மீண்டும் சன்னதிக்கு அதிவேகமாக புறப்பட்டு எழுந்தருளி இருக்கிறார். இவ்வளவு பெரிய உற்சவம் கண்டருளிய அவ்வெம்பெருமான் மேலும் இதற்கு முன்னதாக 6 தினங்கள் பெரிய பெரிய வாகனங்களிலே ரொம்ப நீண்ட நேரம் எம்பெருமான் திருவீதி புறப்பாடை கண்டருளி இருக்கிறான். ஆகவே அவ்வெம்பெருமானுக்கு களைப்பு, சிரமம் அதெல்லாம் போகும்படியாக இன்று காலை பெருமானுக்கு வாகன புறப்பாடே கிடையாது. இன்று மதியம் எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டருளுகிறார். தம்முடைய அந்த களைப்பு, சிரமமெல்லாம் போகும்படி எம்பெருமான் திருமஞ்சன உற்சவத்தை கண்டருளுகிறார். ஸ்ரீ தேவப்பெருமாள் பிரம்மாவினுடைய அந்த யாக வேதியிலே அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய அந்த அக்னி நெருப்பிலிருந்து தோன்றினார், அவதரித்தார்.
அதனாலேயே எம்பெருமான் தம்முடைய திருமுகத்திலே அந்த அக்னியினாலே ஏற்பட்ட வடுக்களோட சேவை சாதிக்கிறார். இப்போ பெருமானுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும். மேலும் இந்த கோடை காலத்திலே இந்த வெப்பத்தையும் கணிசியாமல் எம்பெருமான் இந்த பெரிய வாகனங்களிலே புறப்பட்டு வீதியார எழுந்தருளியிருக்கிறான். அடியார்களை ரட்சிப்பதிலேயே ஊற்றமுடையவன். தம்முடைய சௌகுமாரியம் மென்மை எதையும் பாராமல் திருவீதிகளிலே இப்படி புறப்பாடு கண்டருளியிருக்கிறானே. ஆக அந்த எம்பெருமானுக்கு உபசாரமாக அற்புதமான திருமஞ்சன உற்சவம் நடைபெறுகிறது. எம்பெருமான் திருமஞ்சன சமயத்திலே தம்முடைய பேரழகை நன்கு வெளிப்படுத்துகிறார். மற்ற சமயங்களில் உற்சவ காலத்திலோ புறப்பாடு சமயத்திலோ எம்பெருமான் திவ்ய ஆபரணங்களை சாத்தி கொண்டிருப்பார், புஷ்ப மாலைகளை சாத்தி கொண்டிருப்பார். அந்த சமயங்களெல்லாம் எம்பெருமானுடைய அந்த அழகுன்றது சற்று குறைந்துதான் இருக்கும். ஆனால் திருமஞ்சன சமயத்திலே எம்பெருமான் அத்தனை திவ்ய ஆபரணங்களையும் களைந்து விடுகிறார். உயர்ந்த பட்டாடை அந்த பீதாம்பரங்களையெல்லாம் களைந்துவிட்டு மெல்லிய நூல் வஸ்திரத்தை சாத்தி கொள்ளுகிறார். புஷ்ப மாலைகளோ மலர் மாலைகளோ இல்லாமல் தம்முடைய அந்த அழகான அகன்ற திருமார்பு மேலே உருட்டு பருத்து நீண்டிருக்கிற திருத்தோள்கள், திண்மையான அந்த திருத்தோளழகு அனைத்தையும் வெளிப்படுத்துகிறார். எம்பெருமானுடைய திரு இடை, திருவயிறு, திருநாபி இதையெல்லாம் நன்கு சேவிக்கலாம். எம்பெருமானுடைய இந்த இயற்கை திருமேனி அழகு என்பது பக்தி இல்லாதவர்களுக்கு கூட அந்த பக்தியை ஏற்படுத்திவிடும். அத்தகு பேரழகு கொண்டதாய் ஆச்சரியகரமான திருமேனியோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் அயோத்தியில இருக்கும் பொழுது அத்தனை திவ்ய ஆபரணங்களோடு சேவை சாதித்தார். ஆனால் காட்டுக்கு எழுந்தருளுகிற சமயத்திலே அத்தனை திவ்ய ஆபரணங்களையும் களைந்து தம்முடைய அந்த இயற்கை திருமேனி அழகை காட்டிக்கொண்டு எழுந்தருளினார். அதை சேவித்த திருவடி ஹனுமன் ஆஞ்சநேயன் அவர் கொண்டாடுகிறார். அத்தனை ஆபரணங்களாலே மறைக்கப்பட வேண்டிய இந்த அழகு, இந்த திருமேனி அழகை இப்படி இந்த காட்டிலே தேவரீர் திறந்து போட்டுக்கொண்டு அனைவரும் கண்டு கண்ணெச்சில் திருஷ்டி போடுமா போல இப்படி எழுந்தருளுகிறீரே. வானரமாக பிறந்திருக்கிற அடியேனுடைய அந்த மனதும் அந்த குரங்கைப் போலே அங்குமிங்கும் தாவிக்கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி உம்மிடத்திலே ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ இப்படி உம்முடைய இந்த பேரழகை காட்டிக்கொண்டு எழுந்தருளுகிறீர். உமக்கு எந்த கண்ணெச்சில் திருஷ்டி தோஷமும் படக்கூடாது என்று வயிறு பிடித்து கொண்டு அந்த ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஆக எம்பெருமானுடைய அந்த இயற்கை திருமேனி அழகு என்பது அத்தனை ஆச்சரியகரமாய் உலக விஷயங்களில் ஈடுபடுபவர்களை கூட தன்னிடத்திலே ஈடுபடுத்தி கொள்ளும். ஆச்சாரியர்கள் அனைவரும் எம்பெருமானை திருமஞ்சன சமயத்திலே சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள். பராசர பட்டர் திருமஞ்சன சமயத்தில் எம்பெருமானை சேவித்து அந்த அழகை பல ஸ்லோகங்களிலே அற்புதமாக விவரிக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், எம்பெருமான் மஞ்சள் நிறத்தில் அந்த ஈர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டு அருகே ஒரு தீபம் விளக்கு அது பிரகாசிக்க எம்பெருமான் தம்முடைய திருக்கையை அப்படி உயர்த்தி கொண்டு சேவை சாதிக்கிறானே. இது என்ன வெளிப்படுத்துகிறதுன்னா, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பாஷணம் வாக்குவாதம் நடைபெறுகிறதாம். ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சொத்து, அதை எம்பெருமான் தெரிவிக்கிறார். துவம் மே, நீ எனக்குரியவன் என்று தெரிவித்தாராம். அதற்கு இந்த ஜீவாத்மா தெரிவிக்கிறான், அகம் மே, நான் என்னுடையவன், நான் சுதந்திரத்தன்மை கொண்டிருப்பவன், அதனால நான் உன்னுடையவன் அல்ல, உனக்கு அடிமை அல்ல. எம்பெருமான் என்ன எதிர்பார்த்தான்னா, சரி நான் உன்னுடைய அடிமை அல்ல, நீ எனக்கு அடிமைன்னு இவன் திருப்பி பதில் சொன்னா கூட எம்பெருமானுக்கு திருப்தியாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மாவுக்கு தொடர்பு இருக்கிறதேன்னு பெருமாள் சந்தோஷப்படுவார். ஆனா இந்த ஜீவாத்மா நான் எனக்கே உரியவன், அகம் மே என்று பதில் சொன்னானாம். அதை கேட்டுட்டு இப்படி சொல்லக்கூடாது, இதற்கு பிரமாணம் இருக்கிறதே, வேதங்களெல்லாம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லுகிறதே என்று சொல்ல, அதெல்லாம் எழுத்துல இருந்தால் போராது, அனுபவ பாத்தியத்தை, அனுபவத்தில் ஜீவாத்மா தனக்குரியவனாக இந்த உடலினுடைய அந்த சுகத்துக்கே வசப்பட்டவனாய் தன்னுடைய சுகதுக்கங்களையே எண்ணிதானே இந்த ஜீவாத்மா வாழ்கிறான். பரமாத்மாவுக்கு அடிமைங்கிறத புரிந்து கொண்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யாரோ சிலர், சொல்பம் கொஞ்ச பேர் தான் அப்படி எம்பெருமானுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள். ஆக உலகத்தில் முக்கால்வாசி பேர் அத்தனை பேரும் சுதந்திரத்தன்மையோடு அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி இஷ்டப்படி நடக்கிறார்கள். இப்போ அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஜீவாத்மா தனக்குரியவன் தானே என்று வாக்குவாதம் செய்ய, அதற்கு இப்போ இறுதியாக பெருமாள் சபதம் செய்கிறார், சத்தியம் பண்ணுகிறாராம். அல்ல, நீ எனக்குரியவன், இதோ நான் சத்தியம் பண்ணி காட்டுகிறேன். ஈரமான அந்த மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு கழுத்திலே திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டு அருகே விளக்கு தீபத்தை ஏற்றி கொண்டு இதோ சத்தியம் செய்கிறேன் ஜீவாத்மாவே நீ என்னுடையவன் என்று பெருமாள் பிரதிஜை பண்ணுகிறாராம். இப்படியா எம்பெருமான் தவிக்க வேண்டும்?
ஆக இப்படி எம்பெருமான் ஜீவாத்மாவை தன்னுடையவன்னு காட்டிக் கொள்ளுவதற்காகவே இப்படி திருமஞ்சனம் கண்டருளுகிறான். சந்தன காப்பு திருமஞ்சனமாகி திருத்துழாய் மாலையெல்லாம் சாத்திக் கொண்டு மேலே சஹசிரதாரை திருமஞ்சனம் கண்டருளுகிறார் என்று பராசர பட்டர் அற்புதமாக இதை விவரிக்கிறார். ஆக இப்படி திருமஞ்சன உற்சவத்தை ஸ்ரீ பேரருளாள பெருமாளும் கண்டருளுகிறார். இது ஆன பிற்பாடு எம்பெருமான் விசேஷமாக அலங்கரித்துக் கொள்ளுகிறான். சபரிக்கொண்டை கோடாளி முடிச்சு கொண்டை. ஆழ்வார் தெரிவிக்கிறார், கொள்கின்ன கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்னு மாயன் குழல். எம்பெருமானுடைய அந்த திருமுடியினுடைய அந்த கருமை, அந்த கருப்பு நிறம்ங்கிறது எவ்வளவு கருமையாக இருக்கும்னா ரொம்ப அடர்ந்த கருமை நிறம் கொண்டதாக இருக்கும். காலராத்திரி அமாவாசை நாள் அன்றைய தினம் அந்த இரவு பொழுது நடுநிசி அந்த இரவு சமயத்தில் இருக்கிற அந்த இருட்டு, அந்த இருட்டுக்கு எவ்வளவு கருமை நிறம் இருக்குமோ அதை ஒன்றாக திரட்ட வேண்டுமாம். பின்னர் அதை நூல்களாக திரித்து கொண்டு அந்த நூல்களை அடர்த்தியாகச் சேர்த்து எம்பெருமானுடைய திருக்குழற் கத்தை கருகே வைத்து பார்த்தால் இந்த நூல்களெல்லாம் வெண்மை நிறம் கொண்டவை என்று தள்ளிவிடலாமாம். அந்த அளவிற்கு எம்பெருமானுடைய திருக்குழற் கத்தைங்கிறது அவ்வளவு கருமை நிறம் கொண்டது, அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார். இயற்கையிலேயே நல்ல சுகந்தம் நறுமணம் வீசக்கூடிய திருக்குழற் கத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருக்குழலை நன்கு வாரி நெய் பூசி அதை சீவி அற்புதமான கொண்டையாக சாத்தி இருப்பார்கள். அதற்கு மேலே கனகாம்பரம் மல்லிகை முதலான அந்த புஷ்ப சரங்களினாலே அந்த கொண்டையை நன்கு அலங்கரித்திருப்பார்கள். எம்பெருமான் அற்புதமான திரு பீதாம்பரத்தை பஞ்சகச்ச வேஷ்டியாக பெருமான் சாத்தி கொண்டிருப்பார். திருவாழி திருச்சங்கு மற்றும் உண்டான அற்புதமான திவ்ய திருவாபரணங்களையெல்லாம் சாத்தி கொண்டிருப்பார். இன்று மதியம் தொட்டி திருமஞ்சன உற்சவம் என்பது நடைபெறுகிறது. ஒரு பெரிய வெள்ளி கங்காலம், அது முழுக்க தூய்மையான நீரை நிரப்பி அதிலே கங்கை காவேரி முதலான அந்த புனித தீர்த்தங்கள் அது அத்தனையும் அதில் ஆவாகனம் செய்யப்படும். பின்னர் எம்பெருமானை அர்ச்சக சுவாமி கைத்தலத்திலே எழுந்தருளப் பண்ணி கொண்டு நேரே அந்த கங்காளத்தை நோக்கி வருகிறார். 3 அர்ச்சகர்கள் அந்த எம்பெருமானை உயர தூக்கி பிடித்து கொண்டு அடிமேல் அடி வைத்து அந்த எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே என்று ஆழ்வார்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய நடையழகு சேவிக்க வேண்டும்னு விருப்பப்பட்டனரே. அதே போல எம்பெருமான் தன்னுடைய அந்த சிறந்த நடையழகை காட்டிக்கொண்டு அர்ச்சகர்களுடைய கைத்தலத்திலே எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளி நேரே அந்த பெரிய கங்காள தீர்த்தத்துக்கு அருகே வந்து நிற்கிறார். அவ்விடத்திலே அர்ச்சகர் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அந்த தீர்த்தத்திலே நன்கு நனைக்கிறார். 3 தடவை அந்த திருவடிகளை அந்த தீர்த்தத்திலே நன்கு நினைத்து திருமஞ்சனம் செய்து பின்னர் உயர தூக்கி பிடித்து கொண்டு அந்த திருவடிகளுக்கு திருவொத்தாடை உபசாரம் செய்யப்படுகிறது. பின்னர் கற்பூரஹாரத்தி செய்யப்படும். பின்னர் எம்பெருமானை கைத்தலத்திலேயே எழுந்தருளப் பண்ணி கொண்டு திருமஞ்சன வேதிகையிலே எழுந்தருளப் பண்ணி விடுவார்கள். அதற்கு பின்னர் ஸ்ரீதேவி நாய்ச்சியாரை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து அவளுக்கும் இதே மாதிரியான உபசாரம் நடைபெறுகிறது. ஸ்ரீதேவி நாய்ச்சியாருடைய திருவடிகளை அந்த பெரிய கங்காள தீர்த்தத்திலே 3 முறை இணைத்து திருமஞ்சனம் செய்கிறார்கள். பின்னர் திருவத்தாடை உபசாரம், கற்பூர ஹாரதி. இதேபோன்று பூதேவி நாய்ச்சியாரையும் கைத்தலத்தில் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து அவளுடைய திருவடிகளையும் இதே போல திருமஞ்சனம் செய்து வைத்து அவளுக்கும் கற்பூரஹாரத்தி செய்யப்படுகிறது. பின்னர் ஸ்ரீ ஷடகோபன் எம்பெருமானுடைய திருவடிகளாகவே இருக்கிற சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமத்தையே கொண்டிருக்கிற அந்த அற்புதமான பாதுகைகள் அந்த ஸ்ரீ ஷடகோபனையும் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து அதற்கும் இதே போல தொட்டி திருமஞ்சன உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்காகவே எம்பெருமான் ரொம்ப விசேஷமாக தம்மை அலங்கரித்து கொண்டு அத்தனை அடியார்களுக்கும் குளிர தம்முடைய அருளை பொழிகிறான். இந்த உற்சவத்தினாலே பெருமான் என்ன நமக்கு உணர்த்துகிறான் என்றால், பெருமானுடைய அந்த திருவடிகள் என்பதுதான் நமக்கு மிகவும் உத்தேசியம். நாம் சரணாகதி செய்கிறோம்னு சொன்னாலே அப்போ எம்பெருமானுடைய அந்த திருமேனியிலே எந்த பகுதியில் நாம் சரணாகதி செய்கிறோம்னா பெருமானுடைய திருவடிகள் தானே. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கும் பொழுது அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளையே நாம் அடைய வேண்டும். அந்த திருவடிகளே உபாயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகளுக்கு இந்த உற்சவத்திலே எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும். பெருமான் ஆதி காலத்தில் பிரம்மாவினுடைய காலத்திலிருந்து எழுந்தருள் இருக்கிறான். அவர் யாகம் செய்த அந்த சமயத்திலிருந்து இதே அர்ச்சா நிலையிலே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளுக்கு ஒரு உபசாரமாகத்தான் இந்த திருமஞ்சன உற்சவம் என்பது நடைபெறுகிறது. ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், நடந்த கால்கள் நொந்தவோ. எம்பெருமானே உம்முடைய அந்த திருமேனியிலே அந்த திருவடிங்கிறது எவ்வளவு மென்மை கொண்டிருக்கிறதுன்னா மிகுந்த மென்மை.
வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி கூசி பிடிக்கும் மெல்லடி. பிராட்டி எவ்வளவு மென்மை கொண்டவள்னா, புஷ்பத்தினுடைய அந்த நறுமணம் வாசனை, அந்த புஷ்பம் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அந்த மென்மைத்தன்மையே ஒரு வடிவு கொண்டார் போல இருப்பவள் தான் மலர்மகளான பிராட்டி. அவளுடைய திருக்கையால் எம்பெருமானுடைய திருவடிகளை வருடும் பொழுது அந்த திருவடியானது அந்த பிராட்டியினுடைய கை பட்டவுடனே சிவந்து விடுமாம். அப்போ அது இன்னும் எவ்வளவு மென்மை கொண்டதாக இருக்கும். பிராட்டியே சற்று அஞ்சுவலாம். ஐயோ, இந்த திருவடிகளை நாம் தொடணுமா, நம்ம கையால் தொட்டவுடனே இது இன்னும் சிரமப்பட்டு சிவந்து விடுகிறதே, கண்ணி சிவந்து போய் விடுகிறதே என்று பயப்படுவலாம், அஞ்சுவலாம். அப்படிப்பட்ட திருவடி மென்மையான சுகுமாரமான திருவடிகளை கொண்டிருக்கிறான். அப்போதளர்ந்த அந்த தாமரை பூவை அதையும் வென்றிருக்கிற ஆச்சரியமான திருவடிகள், மிகுந்த மென்மை கொண்டிருக்கிற திருவடிகள். அந்த திருவடிகளாலே இப்போ இவ்வளவு தூரம் எம்பெருமான் தினமுமே காலை மாலை கங்கை கொண்டான் மண்டபம் வரைக்கும் எழுந்தருளி மீண்டும் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். 5 மைல் தூரம் புறப்பாடு கண்டருளுகிறார்னு சொன்னால் அப்போ இந்த திருவடிகளுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும். ஆகவே விசேஷித்து இந்த திருவடிகளுக்கு தொட்டி திருமஞ்சன உற்சவம் என்பது இன்று நடைபெறுகிறது என்று கொள்ளலாம். மேலும் எம்பெருமான் தம்முடைய திருவடிகளாலே இந்த தீர்த்தத்தை தொட்டு சபதம் செய்து நமக்கு சில விஷயத்தை உணர்த்துகிறார் என்றும் கொள்ளலாம். எம்பெருமான் என்பவர் எப்பொழுதும் குளிர்ந்திருப்பவர், அடியார்களிடத்திலே அருளே வடிவமாக இருப்பவர். இதை அர்ஜுனனிடத்திலே கண்ணன் எம்பெருமானே தெரிவித்தான். கண்ணா, நீ எப்பொழுதும் எங்களிடத்தில் பக்ஷபாதத்தோடு நடந்து கொள்ளுகிறாயே, அடியார்களிடத்தில் அவ்வளவு அன்பு காட்டுகிறாயே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்க, அப்போ அர்ஜுனனை பார்த்து கண்ணன் தெரிவித்தார், நீ போய் அந்த நதியிலே அந்த தீர்த்தம் ஓடுகிறதே அதை போய் தொட்டுப்பார் என்று சொன்னார். போய் அர்ஜுனனும் அந்த நீரை தொட்டு பார்த்தான். சில் என்று இருந்தது. அடுத்து ஒரு விளக்கில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கை தொட்டுப்பார் என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னார். அர்ஜுனனும் அதே போய் விளக்கை தொட்டு பார்த்தார். அது சுட்டது. அது அந்த நெருப்பு உஷ்ணம், அது கொதித்தது. இப்போ இந்த 2 தன்மைகளிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய் என்று கண்ணன் பெருமான் அர்ஜுனனிடத்தில் கேட்க, அர்ஜுனன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீயே சொல்லிவிடு என்றார். இப்போ கண்ணன் தெரிவிக்கிறார், ஜலம், அந்த நதி நீருக்கு இயற்கை எதுன்னா எப்பொழுதும் குளிர்ந்திருப்பது. நெருப்புக்கு எது இயற்கைனா எப்பொழுதும் சுட்டு எரிப்பது, கொதிப்பது. அதே போல பரமாத்மாவான நான், பகவானான நான் எப்பொழுதும் அடியார்களிடத்திலே மிகவும் குளிர்ந்தவனாய், அவர்களிடத்திலே எப்பொழுதும் அன்புடையனாகவே இருக்கிறேன், அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறேன். ஆக இதுவே என்னுடைய இயற்கை. இதை காட்டுவதற்காகவே எம்பெருமான் தம்முடைய திருவடிகளாலே இந்த தீர்த்தத்தை தொட்டு, இந்த தீர்த்தம் போல எப்பொழுதும் உங்களிடத்தில் நான் குளிர்ந்திருக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறார் என்றும் கொள்ளலாம். கண்ணன் எம்பெருமான் கீதையிலே தெரிவிக்கிறார், ரசோகமப்சு கௌந்தேய, அந்தந்த பூதங்களுக்கு அதனுடைய இன்றியமையாத குணம் பண்பாகவே தாம் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறார். ரசோகம் அப்சு, அப்பு என்றால் தீர்த்தம், ஜலம். அந்த ஜலத்திற்குன்னு ஒரு சுவை இருக்கிறதாம். காவேரி நதி அந்த தீர்த்தத்துக்கு ஒரு சுவை, கங்கை நதி அந்த தீர்த்தத்துக்கு ஒரு சுவை, பாலாறு அந்த வேகவதி ஆற்று அதனுடைய நீருக்கு ஒரு சுவை, தாமிரபரணி அந்த ஆற்று நீருக்கு ஒரு சுவை. இதே போல அந்தந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையாகவே எம்பெருமான் பிரம்மம் பரமாத்மா தாமே இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறார். பூணிலாய 5மாய் புனர்க்க நின்ன 4மாய் என்று திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசையாழ்வாரும் தெரிவித்தார். அந்தந்த பூதங்களுக்குன்னு முக்கியமான பண்பாகவே எம்பெருமானே இருக்கிறார். அதை வெளிப்படுத்துவதற்கும் இன்றைய தினம் எம்பெருமான் அந்த தீர்த்தத்தை தொட்டு, இதோ இதற்கு இருக்கிற அந்த சுவையாகவே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதாகவும் கொள்ளலாம். இப்படி எம்பெருமான் தம்முடைய திருவடிகளை அந்த தீர்த்தத்திலே நினைத்து அந்த புனிதமான தீர்த்தத்தை அனைவருக்கும் கொடுக்கிறார். அனைவரும் அந்த தீர்த்தத்தை நன்கு பருகி அந்த தீர்த்தத்தை தலையிலே தெளித்து கொண்டு அத்தனை பேரும் தூய்மை பெற்று பக்தியோடு அவ்வெம்பெருமானை பணிந்து பல்லாண்டு பாடுகிறார்கள், கைங்கரியம் செய்கிறார்கள். இது மதிய பொழுது உற்சவம். இதற்கு பிற்பாடு இன்று இரவு எம்பெருமான் ஸ்ரீ குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார். அஸ்வவாகனம், உயர்ந்த பெரிய அஸ்வம், உச்சை ஸ்ரவஸ் என்ற ஒரு அஸ்வம் குதிரை அன்று திருப்பார்கடல் கடைகிற அந்த சமயத்திலே வெளிப்பட்டது. அதே போன்ற ஒரு உயர்ந்த ஒப்பற்ற ஒரு பெரிய சீரிய குதிரை, அந்த குதிரை வாகனத்தின் பேரிலே, குதிரை நம்பிரான் பேரிலே எம்பெருமான் ஆரோகணித்து புறப்பாடு கண்டருளுகிறார். பிரம்மா அன்றொரு நாள் அஸ்வமேத யாகத்தை செய்தார். அஸ்வமேத யாகம் என்றால் ஒரு பெரிய உயர்ந்த குதிரை, அதை அந்த யாகத்திலே பலியாக கொடுக்க வேண்டும். இப்போ அப்படி பலியாக கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த குதிரையே எம்பெருமான் தாமே ஸ்வீகரித்து கொண்டு அதையே வாகனமாக கொண்டு எழுந்தருளுகிறார் என்றும் கொள்ளலாம். பெரிய அந்த அஸ்வவாகனத்தின் பேரிலே எம்பெருமான் உயர்ந்த சவாரிப்பாகை என்கிற அற்புதமான
அந்த பாகையை திருமுடியிலே சாத்திக் கொண்டு அற்புதமான திருவாபரணங்களை சாத்திக் கொண்டு உயர்ந்த நறுமணம் மிக்க புஷ்ப மாலைகளை சாத்திக் கொண்டு வலது திருக்கையாலே அபயம் என்று அனைவருக்கும் அந்த அருளை பொழிந்து கொண்டு இடது திருக்கையாலே குதிரையினுடைய கடிவாளத்தை பற்றி கொண்டு 2 திருவடிகளையும் குதிரைக்கு 2 பக்கத்திலும் அப்படி அழகாக தொங்க விட்டு கொண்டு வெண்ணிற பட்டாடையை சாத்திக் கொண்டு எம்பெருமான் கம்பீரமாக ராஜாதி ராஜனாக சர்வேஸ்வரனாக எழுந்தருளுகிறார். கலியுகத்தினுடைய முடிவிலே எம்பெருமான் கல்கியாக அவதரித்து இந்த உலகத்திலே நல்லார்களை ரட்சிக்கிறார், தீயவர்களை எல்லாம் அழிக்கிறார் என்று புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே நமக்கு காட்டுமா போலே எம்பெருமான் கல்கியாகவே இன்றைய தினம் இந்த அஸ்வவாகனத்திலே சேவை சாதிக்கிறார். தம்முடைய வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வீதியார எழுந்தருளுகிறார். ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் இன்றைய தினம் இந்த குதிரை வாகனத்தில் எழுந்தருளுவது முக்கியமாக யாருக்காகனா திருமங்கையாழ்வாரை கட்டாட்சிப்பதற்காக. இன்றைய தினம் ஸ்ரீ வேடுபரி உற்சவம் என்பது நடைபெறுகிறது. திருக்கச்சி நம்பிகள் அவ்வாச்சாரியருக்குன்னு அற்புதமான சந்நிதி அமைந்திருக்கிறது. அந்த சந்நிதிக்கு அருகே எம்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார். அவ்விடத்திலே திருமங்கையாழ்வாரும் இந்த எம்பெருமானை பின்தொடர்ந்து எழுந்தருளுகிறார். அந்த இடத்திற்கு வந்து 3 முறை எம்பெருமானை வலம் வருகிறார். திருமங்கையாழ்வார் நீலன் என்று இயற்பெயர் கொண்டவர். பாகவத ததியாராதனத்திலே மிகவும் ஈடுபட்டவர். ததியர்கள் என்றால் எம்பெருமானுடைய அடியவர்கள். அவர்களை வழிபட்டு எம்பெருமானுடைய பிரசாதத்தையே அவர்களுக்கு உணவாக வழங்குதல் என்ற இந்த கைங்கரியத்திலே மிகவும் ஈடுபட்டவர். அதற்கே தம்முடைய அத்தனை செல்வத்தையும் செலவழித்தவர். அப்படி தன்னுடைய செல்வத்தையெல்லாம் செலவழித்ததினாலே செல்வமில்லாமல் தவித்தார். அந்த சமயத்திலே இந்த பாகவத ததியாராதனம்ங்கிற கைங்கரியத்திற்காக வழிப்பறி கொள்ளை செய்தாவது இதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து பெரிய தனிகர்கள் செல்வந்தர்களிடத்திலெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு அந்த பொருள்களை வைத்துக்கொண்டு இந்த கைங்கரியத்தை செய்து வந்தார். இந்த சமயத்திலே தான் பெருந்தேவி நாய்ச்சியார் ஸ்ரீ பேரருளாளப் பெருமானிடத்தில் தெரிவித்து, இதோ இந்த நீலனை நீர் கட்டாட்சிக்க வேண்டும், மயர்வர மதிநலம் அருள வேண்டும், அஜ்ஞானத்தை போக்கி சிறந்த ஞானம் ஒப்பற்ற அந்த ஞான பக்திகளை கொடுத்து அவர் மூலமாக இனி உம்முடைய பெருமைகளெல்லாம் உலகத்திலே அனைவரும் நன்கு புரிந்து கொள்ளுமா போலே திவ்ய பிரபந்தங்கள் வெளிவர வேண்டும். அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையே திருமங்கையாழ்வார் தானே வெளிக்கொணர்ந்தார். கிட்டத்தட்ட 80 திவ்ய தேசங்களுக்கும் மேலே திருமங்கையாழ்வார் தனி ஒருவராக தாமே சென்று அத்தனை ஸ்தலங்களையும் சேவித்து பல்லாண்டு பாடி அந்த பெருமைகளையெல்லாம் வெளிக்கொணர்ந்தார். ஆக இப்படி திருமங்கையாழ்வாராக இந்த நீலனை கட்டாட்சிக்க வேண்டும் என்றால் அதற்காகவே பெருந்தேவி தாயார் அந்த ஸ்ரீ பேரருளாளப் பெருமானிடத்தில் சிபாரிசு செய்ய எம்பெருமானும் அதற்காகவே இன்று குதிரை வாகனத்திலே புறப்பட்டு எழுந்தருளுகிறார். நீலனாகிற திருமங்கையாழ்வாரும் அந்த எம்பெருமானை பின்தொடர்ந்து வந்து அவருடைய அத்தனை திருவாபரணங்களையும் கொள்ளையடிக்கிறார். பின்னர் ஒரு இடத்திலே நிற்க அப்பொழுது எம்பெருமானுக்கு தயை பிறந்து, சரி இனி ஆழ்வாரை கட்டாட்சிப்போம், நம்முடைய கலியனோ பெரிய மிடுக்கு சக்தி கொண்டிருப்பவரோ நீர் என்று கேட்க, ஆம் என்று திருமங்கையாழ்வாரும் அவரிடத்திலே வந்து, இப்போ இந்த செல்வங்களையெல்லாம் என்னால் எடுத்து கொண்டு போக முடியவில்லையே, இதற்கு என்ன காரணம், என்ன மந்திரமிட்டீர் என்று எம்பெருமானிடத்திலே வாளை உருவி வேளை காட்டி பயமுறுத்தி கேட்க, அப்போ எம்பெருமான் அவருடைய திருச்செவியிலே உபதேசிக்கிறார். திரு அஷ்டாட்சர மகாமந்திரத்தை அதனுடைய பொருளோடு உபதேசிக்க அதை கேட்ட ஆழ்வார் அப்படியே நடுநடுங்கி போய், ஆஹா, சாட்சாத்து எம்பெருமானே இப்படி வந்து நம்மை அருளியிருக்கிறாரா என்று அதிலே நெக்குருகி போய், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அந்த திருநாமத்தினுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்டேன். எம்பெருமானுடைய பெருமையை புரிந்து கொண்டேன். செய்தது தவறு என்று மன்னிப்பு வேண்டி க்ஷமையை பிரார்த்தித்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே பணிகிறார். எம்பெருமானும் குளிர கட்டாட்சித்து தம்முடைய திவ்யமான மாலை வஸ்திரம் மேலே தம்முடைய திருவடி நிலைகள் பாதுகைகள் ஸ்ரீஷடகோபனையும் பிரசாதித்து அருளுகிறார். அது அத்தனையும் திருமங்கையாழ்வார் ஏற்றுக்கொண்டு நன்றியோடு விடைபெற்று கொண்டு சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். மேற்கொண்டு எம்பெருமான் திருவீதிகளிலே புறப்பட்டு கங்கை கொண்டான் மண்டபத்தை அடைகிறார். அதற்கு அருகே இருக்கிற இடத்திலே ஏசல் என்பது நடைபெறுகிறது. எப்படி யானை வாகனத்திற்கு ஏசல் நடைபெற்றதோ அதே போல இந்த குதிரை நம்பிரானும் எம்பெருமானை நம்முடைய முதுகிலே எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கிறோங்கிற அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துமா போலே வேகமாக ஓடுகிறது. முன்னும் பின்னுமாக அந்த குதிரை வாகனம் அப்படி ஓட ஸ்ரீபாதம் தாங்கிகள் அந்த வாகனத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு முன்னும் பின்னுமாக விரைவாக செல்லுகிறார்கள். பின்னர் வலதுபுறமாக இடதுபுறமாக அசைந்து நடுவே நிற்கிறார்கள். அப்பொழுது எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் வாராதபடி திருஷ்டி சுத்தி போட்டு
உயர்ந்த கற்பூரஹாரத்தி செய்யப்படுகிறது. எம்பெருமான் அதையும் ஏற்றுக்கொண்டு சற்று நேரம் கங்கை கொண்டான் மண்டபத்திலே ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் புறப்பட்டு தம்முடைய சந்நிதியை நோக்கி எழுந்தருளுகிறார். சந்நிதியிலே வாகன மண்டபத்திலிருந்து களைந்து திருக்கண்ணாடியரை நோக்கி எழுந்தருளுகிறார். இப்படி எழுந்தருளுகிற ஸ்ரீ பேருள்ளாள பெருமானுடைய பெருமைகளை ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்னும் ஸ்தோத்திர நூலிலே ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் பல ஸ்லோகங்களிலே அற்புதமாக விவரிக்கிறார். 36வது ஸ்லோகம். பர்யாகுலம் மகதி துக்க பயோநிதௌ மாம் பஷ்யன் கரீஷ யதி ஜோஷமவஸ்திதஸ்த்வம் ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயாதவ துர்நிவாரா என்று தெரிவிக்கிறார். ஹஸ்திகிரி எம்பெருமானே, அடியேன் இந்த சம்சார மண்டலத்திலே அகப்பட்டு துன்பக்கடலுள் ஆழ்ந்து தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். பரியாகுலம் மகதி துக்க பயோநிதௌ மாம், ரொம்ப பெரிய துன்பக்கடலுக்குள்ளே திணறு கொண்டிருக்கிறேன். இந்த பெரிய சம்சாரமாகிற சாகரத்துக்குள்ளே எது முடிவு எது இறுதி என்றே புரியாமல் எப்படி இதற்குள்ளே வந்தேன், எப்படி இதிலிருந்து விடுபடுவது ஏதும் தெரியாமல் அப்படி அலமந்து ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். பஷ்யன் கரீஷ யதி ஜோஷம் அவஸ்திதஸ்துவம், இப்படி அடியன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீர் மௌனமாக வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறீர்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும் தெரியுமா? ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயாதவ துர்நிவாரா. உம்முடைய தயை என்கிற குணம், அந்த குணம் வெறுமனே குணம் அன்று. ஸ்ரீ பெருந்தேவி நாய்ச்சியார் கருணை என்று பெயர் கொண்டிருக்கும் அந்த பிராட்டியே உம்மிடத்திலே கருணை என்னும் குணமாக இருக்கிறாள். அந்த பிராட்டி என்ன செய்வள்னா, உம்முடைய அந்த தயை கருணை என்ற குணத்தை நன்கு கிளப்பி விடுவாள். அதனால என்ன ஆகும்? ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி, இமை கொட்டாமல் நன்கு மலர்ந்த திருக்கண்களோடு நீர் நன்கு பார்த்து கொண்டிருப்பீர் அடியேனை. அந்த க்ஷணத்திலேயே உம்முடைய தயை கருணை அது பீரிட்டு அடியேனை உம்முடைய திருவடியிலே சேர்த்து கொண்டு விடுவீர். பிராட்டி தூண்ட உம்முடைய கருணை பொங்க, அதனாலே அந்த க்ஷணத்திலேயே அடியேனை தேவரீர் இந்த சம்சாரத்திலிருந்து கடத்தி உம்முடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு விடுவீர். இது சத்தியம் என்று தெரிவிக்கிறார். அடுத்து 37வது ஸ்லோகம். கிம் வா கரீஷ கிருபணே மயி ரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷணேன நன்வஸ்தி விஸ்வபரிபாலன ஜாகரூகா சங்கல்பயேவ பவதோ நிபுணஸ் சகாயா என்று தெரிவிக்கிறார். பெருமாளே, உம்முடைய தயையாலே நீரே ரட்சிக்கப் போகிறீர் என்று போன ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு எம்பெருமான் கேட்கிறாராம், அல்லவே உம்மை ரட்சிக்க வேண்டும்னு சொன்னால் நிறைய எனக்கு துணை வேண்டுமே, சகாயம் வேண்டும். நீர் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதையெல்லாம் செய்தால் அதை சககாரமாக கொண்டு அதனுடைய துணையாகத்தான் நான் உம்மை ரட்சிக்க முடியும் என்று பெருமாள் தெரிவித்தாராம். அதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். கிம் வா கரீஷ கிருபணே மயி ரக்ஷணீயே, மிகவும் தாழ்ந்தவன், கைமுதல் ஏதும் அற்றவன், கிருபணன், ரொம்ப தயை காட்ட வேண்டிய நிலையில இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னிடத்துல எந்த சககாரத்தை நீர் எதிர்பார்க்கிறீர்? என்னால என்ன செய்ய முடியும்? தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷணேன, பெருமானே நீரே துணை. உம்மை விட இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாமா துணை? இதை துணையாக கொண்டா நீர் எம்மை அருள இருக்கிறீர்? அப்படி அல்லவே, அப்படி நான் கேள்விப்படவே இல்லையே. நனு அஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, எப்பொழுதும் இந்த விஸ்வத்தை ரட்சிக்க வேண்டும் காக்க வேண்டும்ங்கிற அந்த சங்கல்பத்தோடு கூடியிருக்கிறீர். இந்த ஜகத்தையே ஒரு சங்கல்ப மாத்திரத்திலே நன்கு படைக்கிறீர், ரட்சிக்கிறீர், காக்கிறீர், அழிக்கிறீர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இப்போ கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இது முதலான இந்த தர்மங்களெல்லாம் சகாயம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? இதை துணையாக கொண்டா நீர் ரட்சிக்கிறீர்? அல்லவே. சங்கல்பயேவ பவதோ நிபுண சகாயா, உம்முடைய அந்த சங்கல்பம் உம்முடைய அந்த நினைவு அதையே துணையாக கொண்டன்றோ நீர் ரட்சிக்கிறீர். எந்த துணையும் அல்லாமல் தேவரீர் உம்முடைய கருணையாலே ரட்சிக்கிறீர். ஆக நீரே ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து 38வது ஸ்லோகம். நிர்யந்திரணம் பரிணமந்தி ந யாவதேதே நீரந்திர துஷ்கிருதபவா துரித பிரரோஹாஹ தாவன்னச்சே த்வமுபகச்சசி ஷார்ங்கதன்வா சக்கியம் துவயாபி நஹி வாரயித்தும் கரீஷ என்று தெரிவிக்கிறார். ஹே கரீஷ, தேவப்பெருமாளே, இப்பொழுதே ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன் இப்பொழுதே ரட்சிக்க வேண்டும்? சற்று தாமதமாக பொறுத்திருந்தால் பின்னர் ரட்சிக்கிறோமே என்று சொல்ல, பொறுத்திருப்பது என்பதே ஆகாது. சற்று பொறுத்தாலும் நீர் எம்மையே விட்டுவிட வேண்டியதுதான். இந்த ஆத்மாவுக்கு நாசமே ஏற்பட்டுவிடும். ஏன்? அவ்வளவு தாழ்ந்தவன், அத்தனை பாபங்களை செய்திருக்கிறேன். இடைவிடாது மேல மேல பல தீய காரியங்களையே செய்து அதனாலே நிறைய பாபங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீரந்திர துஷ்கிருத என்றால் இடைவிடாமல் துஷ்கிருதங்கள் பாப்ப செயல்களையே செய்திருக்கிறேன்.
நீரந்திர துஷ்கிருதபபா துரித பிரரோகாக, இப்படிப்பட்ட தீய செயல்களினாலே நிறைய பாபங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். அது எப்படி இருக்கிறதுன்னா, முள் செடிகள் அது புதர் போல வளர்ந்திருந்தால் எப்படி இருக்கும், அப்படி முளைவிட்டு வளர்ந்திருக்கின்றன. இப்போ அதனுடைய பலனை இன்னும் சற்று நேரத்தில் அனுபவிக்கப் போகிறேன். அதற்குள்ளே நீர் எம்மை கட்டாட்சிக்க வேண்டும். தாவன்னச்சேத்வது உபகச்சசி ஷார்ங்கதன்வா, கைகளிலே அந்த உயர்ந்த ஷார்ங்கத்தை பற்றி கொண்டு ஹே தேவப்பெருமாளே நீர் வந்து ரட்சிக்க வேண்டும். இன்றும் ஸ்ரீ தேவப்பெருமாள் அந்த உயர்ந்த சாரங்கத்தை பற்றி கொண்டு சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ அனுஷ்டானகுல உற்சவம் என்ற அந்த உற்சவத்தின் பொழுது எம்பெருமான் தம்முடைய அந்த இடது திருக்கையிலே உயர்ந்த அந்த சாரங்கத்தை பற்றி கொண்டு வலது திருக்கையிலே அந்த அம்பை ஏந்தி கொண்டு அற்புதமாக புறப்பாடு கண்டருளுகிறார். எதற்காகனா, சுவாமி ராமானுசரை ரட்சிப்பதற்காக. அன்றொரு நாள் தேவப்பெருமாளே ஒரு வேடனாக எழுந்தருளினார். சுவாமி ராமானுசர் இளையாழ்வார் என்ற அந்த திருநாமத்தோடு யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருந்தார். அப்பொழுது யாதவனுடைய அந்த சூழ்ச்சியினாலே கங்கை யாத்திரை என்ற அந்த யாத்திரையிலே பங்கு கொண்டு விந்திய மலை காடுகளுக்கு சென்றார். அங்கே அவருடைய தம்பி சுவாமி ராமானுசருடைய திருத்தம்பியான கோவிந்தர் எம்பார். அவர் உம்முடைய பிராணனுக்கே ஆபத்து என்று சொல்ல, சரி இங்கிருந்து நகர்ந்து விடுவோம் என்று சொல்லி காடுகளுக்குள்ளே திக்கு தெரியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது காஞ்சி தேவப்பெருமாள் பேரருளாளப் பெருமாள் பெருந்தேவி நாச்சியாரால் தூண்டப்பட்டு இருவருமாக வேடன் வேடுவச்சியாக அந்த விந்தியமலை காடுகளிலே சுவாமி ராமானுசர் எங்கு சிரமப்பட்டாரோ அந்த இடத்திற்கே சென்று அந்த ராமானுசரை ரட்சித்து ஓரிரவிலே அங்கிருந்து காஞ்சி திவ்யதேசம் பெருமாள் கோவில் திவ்யதேசத்திற்கு ராமானுசரை நேரே இங்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்தார். இந்த சரித்திரம் குரு பரம்பரா நூலிலே அமைந்திருக்கிறது. இதனுடைய ஞாபகார்த்தமாகவே ஸ்ரீ அனுஷ்டானகுல உற்சவம் என்பது நடைபெறுகிறது. ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் அற்புதமான திருப்பாகை திருமுடியிலே சாத்தி கொண்டு கைகளிலே உயர்ந்த சாரங்கத்தை பற்றி கொண்டு சுவாமி ராமானுசரை ரட்சிக்கப் போகிறோங்கிற அந்த விருப்பம், அந்த பெருமிதம், அந்த அன்பு கருணை அத்தனையும் வெளிப்படுத்தி கொண்டு கம்பீரமாக புறப்பாடு கண்டருளுகிறார். அவருக்கு பின்னேயே சுவாமி ராமானுசரும் எழுந்தருளுகிறார். இருவருமாக அந்த சாலை கிணறுங்கிற இடத்திற்கு செல்கின்றனர். அந்த கிணற்றிலிருந்துதான் சுவாமி ராமானுசர் தீர்த்தம் எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். ஆக அந்த இடத்திற்கே சென்ற பிற்பாடு பெருமானுக்கு திருமஞ்சன உற்சவம் நடக்கிறது. பின்னர் சுவாமி ராமானுசர் சார்பாக அந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கின்றனர். பெருமாளும் அதை ஏற்றுக்கொண்டு புன்முறுவலோடு அவரை கட்டாட்சித்து ஆனந்தத்தோடு மீண்டும் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ பேரருளாளப் பெருமாளே இப்பொழுது தம்முடைய அந்த சாரங்கத்தினாலே இதோ இந்த புதராக வளர்ந்திருக்கிற இந்த முள் செடி போலே இருக்கிற என்னுடைய பாபங்கள் பாப குவியல்கள் இது இத்தனையும் போக்கடித்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேதாந்தாச்சாரியர் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். அடுத்து 39வது ஸ்லோகம். யாவண்ண பஷ்யதி நிகாமம் அர்ஷணோமாம் ப்ரூபங்க பீஷண கராலமுக கிருதாந்தः தாவத் பதந்து மயிதே பகவன் தயாளோஹோ உன்னித்ர பத்ம கலிகா மதுரா கட்டாட்சாக என்று தெரிவிக்கிறார். பெருமானே, உம்முடைய அந்த பெரிய சார்ங்கத்தை எடுத்து நீர் பிரயாசப்பட வேண்டாம், ஆயாசப்பட வேண்டாம். திரு கண்களாலே நன்கு கட்டாட்சித்தாலே அதனாலேயே என்னுடைய பாபங்களெல்லாம் போய்விடும் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். நாம் செய்திருக்கிற அந்த பாபங்களுக்கு யமன் கொடிய தண்டனையை கொடுக்க போகிறான். அந்த யமன் கடும் கோபத்தோடு என்னை பார்க்க போகிறான். அதுவே மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முதலிலே தெரிவிக்கிறார். யாவண்ண பஷ்யதி நிகாமம் அமர்ஷணோமாம், மிகவும் கோபமுடையவனான அந்த யமன் அந்த புருவங்களை நன்கு நெரித்து உயர்த்தி மிகவும் பயங்கரமான அந்த கொடிய முகத்தோடு என்னை பார்ப்பார். யமனுடைய அந்த பார்வையினாலே துன்பப்படுவதற்கு முன்னே எம்பெருமானே நீர் எம்மை நோக்க வேண்டும். உன்னித்ர பத்ம கலிகா மதுரா தயாளோஹோ, எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் எப்படிப்பட்டதுன்னா அப்பொழுதே மலர்கின்ற அற்புதமான அந்த தாமரை மொட்டுகள் போலே எம்பெருமானுடைய திருக்கண்கள் அமைந்திருக்கின்றன. மதுராகா என்றால் மிகவும் குளிர்ந்ததாய் இனிமையான அந்த தாமரை போன்ற திருக்கண்கள். தயாளோஹோ கருணை நிறைந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள், அதனுடைய கட்டாட்சம் தே கட்டாட்சாக மயி பதந்து, எம்பெருமானுடைய அந்த திருப்பார்வை நோக்கம் அது நம்ம பேரில் பட்டதுன்னு சொன்னால் அந்த க்ஷணத்திலேயே அத்தனை விதமான துன்பங்களும் அந்த பயங்களும் பறந்தே போம் என்று அதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.
அடுத்து 40வது ஸ்லோகம். சத்வம் சயேவ ரபசோ பவதௌபவாஹ்யः சக்ரம் ததேவ ஷிததாரமஹம் ச பால்யः சாதாரணே த்வயி கரீஷ சமஸ்த ஜந்தோஹோ மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேதுஹு என்று தெரிவிக்கிறார். இந்த கரிஹரிக்கு மேலே சேவை சாதிக்கும் எம்பெருமான் அன்றொரு நாள் அந்த முதலையினுடைய வாயிலே சிரமப்பட்டு தவித்த அந்த யானையை கஜேந்திரனை உடனே வந்து ரட்சித்தார். ஓடோடி கருடாரூடனாக வந்து சேவை சாதித்து அந்த தாமரையை ஏற்றுக்கொண்டு கஜேந்திரன் சமர்ப்பித்த அந்த தாமர புஷ்பத்தை தம்முடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அதனுடைய அந்த கஷ்டத்தை நீக்கினார். இப்போ அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். சத்வம், அன்று கஜேந்திர வரதனாக எழுந்தருளினாயே அதே எம்பெருமான் தான் இன்றும் சேவை சாதிக்கிறீர். சயேவ ரபசோ பவதௌபவாஹ்யः, எம்பெருமானே அன்று உமக்கு வாகனமாக இருந்த அதே கருடாழ்வார் அவரேதான் இன்று உமக்கு வாகனமாக இருக்கிறார். அன்று எத்தனை வேகத்தோடு உம்மை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தாரோ அதே வேகத்தோடே அந்த கருடாழ்வார் இன்றும் உமக்கு வாகனமாக இருக்கிறார். சக்கரம் ததேவ ஷிததாரம், மிகவும் கூர்மையுடைய அந்த சக்கரத்தாழ்வார், கூர்மையான அந்த முனைகள் பற்களையுடைய அந்த சக்கரத்தாழ்வார் அவரே உமக்கு இன்றும் அதே சக்கரத்தாழ்வாராக உம்முடைய கைகளிலே விளங்குகிறார். அகம் ச பால்யஹா, எம்பெருமானே இப்படி அனைத்தும் ஒத்திருக்கிறது, ஆனால் உம்மால் காக்கப்பட வேண்டிய வஸ்து மட்டும் மாறியிருக்கிறது. அன்று அந்த முதலையினுடைய வாயிலே சிரமப்பட்ட கஜேந்திரம்ங்கிற யானையை ரட்சிக்க ஓடோடி வந்தீர், கருட வாகனத்தின் பேரிலே எழுந்தருளினீர், சக்கரத்தாழ்வாரை பிரயோகித்து முதலையை நிகிரகித்து யானையை அனுகிரகித்தீர். இப்பொழுது அடியேனை ரட்சிக்க வேண்டும். அடியேனுக்கும் அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அவர் முதலையினுடைய வாயிலே சிரமப்பட்டு துன்பப்பட்டார். அடியேனோ இந்த சம்சாரமாகிற சாகரத்திலே மூழ்கி இருக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள், கண்ணுக்கு காதுக்குன்னு எத்தனையோ விஷயாந்தரங்கள், உலக விஷயங்கள், அது அத்தனையும் முதலைகள் போல இருந்து கொண்டு எனக்கு துன்பம் கொடுக்கின்றன. ஆக எம்பெருமானே இரக்கத்தோடு அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சாதாரணேத்வயி கரீஷ சமஸ்த ஜந்தோஹோ, சமோகம் சர்வபூதேஷு என்று கண்ணனே தெரிவிக்கிறார். அனைத்து பூதங்களையும் சமமாகவே எம்பெருமான் பாவிக்கிறார். அனைவரிடத்திலையும் கருணையோடு அவர்களுடைய உஜ்ஜீவனத்திற்காகவே அருள்கிறார், திரு விளையாடல்களை புரிகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்போ அன்று கஜேந்திரம்ங்கிற யானை கூப்பிட்டது, இன்று மனுஷராகிற நீர், அறிவுடைய நீர் கூப்பிடுகிறீரே, உம்மை எப்படி ரட்சிக்க முடியும் என்று பார்க்க வேண்டாம். அங்கு யானை எப்படி சிரமப்படுகிறதோ அதைவிட இன்னும் பல முதலைகளாலே பீடிக்கப்பட்டவனாய் மிகவும் துன்பப்படுகிறேன். ஆக இந்த வேறுபாடை பார்க்க வேண்டாம். மனுஷியன், யானை என்று இந்த ஜீவராசிகளுக்குள்ளே தாரதமியம் வேறுபாடு பார்த்து உம்முடைய ரட்சணத்தை விட வேண்டாம். நீரே ரட்சிக்க தகுந்தவர், அடியேனே ரட்சணத்துக்கு உரியவன். ஆக அடியேனை ரட்சித்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட கஜேந்திர வரதனுடைய திருவடிகளை பணிந்து பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.